ஒரு கல்யாணம் மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. என்ன ரெட்டிப்பு மகிழ்ச்சினா, தோழர் பழனிக்குமார் என் இனத்தவர் வீட்டு திருமணத்தில் பங்கு பெறுவது என்பது ஒரு மகிழ்ச்சி. அடுத்த மகிழ்ச்சி, தோழர் பழனிக்குமார் என்னுடைய தோழர் எழுத்து.com சொந்தம். ஆக இரண்டு ரெட்டிப்பு மகிழ்ச்சி எனக்கு. என் இனத்தவர் என்கின்ற முறையில் ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று என் இனத்தவர், அடுத்தது என் இனத்தவர் அவரும் ஒரு படைப்பாளி. இந்த சகானாதாஸ் சகோதரி கொஞ்சம் அதிகமாகவே சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரும்போது தள்ளாட்டத்தோடு தான் வரணும். அது புதுச்சேரினாலே எல்லாருக்கும் மதுச்சேரி என்று தான் ஒரு நினைப்பு இருக்கும். அப்படி அல்ல, இங்கே வந்தவன அவங்க இன்னும் நிறையா ஏற்கனவே அரை வேற குளிர்ந்துட்டு இருக்கு. எடுத்த உடனே முதலில் பேசுகின்றவருக்கு இரண்டு வகையில் கஷ்டம். என்ன, நிறையா பேசிட முடியாது, எல்லாத்தையும் பேசிட முடியாது, அடுத்தவங்களுக்கும் வைக்கணும். எனவே மிக சுருக்கமாக ஒரு சில வரிகள் சொல்லி நான் இடம்பெயர்வேன் என்கின்ற உறுதியை உங்களுக்கு நான் அளிக்கின்றேன். முதலில் சுயநலத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு முழக்கம், எனது நெஞ்சிற்கு நீங்க எழுத்துக்காம் சொந்தங்களே, அவையில் இருக்கும் சொந்தங்களே, உங்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஏனென்றால் எல்லோரும் எழுதுகின்றனர் கவிதையை. எல்லாருக்கும் ரொம்ப எளிமையாக கையில் வரக்கூடியது என்னென்னா கவிதை, அடுத்தது ஒரு ஓவியம். அது கிறுக்கலாக இருந்தாலும் உளறலாக இருந்தாலும் கவிதையில் அடங்கிடுது, ஓவியத்தில் அடங்கிடுது. மரபு வேலிக்குள் அதை சிக்கி போட்டு கட்டி அமுக்கி என்ன தான் வச்சாலும் ஸ்ப்ரிங் மாதிரி அமுக்க அது குபின்னு எதிர்த்து வெளில வரும். அந்த மாதிரி கவிதைக்கான ஒரு வாய்ப்பு தளத்தை உலக அளவில் எழுத்து.com தமிழ் சேவை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த அரங்கத்தில் இருப்பவர் எல்லாம் அருள் கூர்ந்து எழுத்து.com என்கின்ற இணையதளத்தை சென்று பாருங்கள். பக்க வரையறை, எழுத்தினுடைய அளவு வரையறை எதுவுமே இல்லை, கருத்துக்களுக்கும் வரையறை அல்ல. ஆக அப்படிப்பட்ட ஒரு எழுத்து.comலிருந்து பல கவிஞர்களை நாங்கள் இனங்கண்டறிந்திருக்கின்றோம், அவர்களை ஊக்குவித்திருக்கின்றோம். இங்கு மேடையிலே திருமிகு காளியப்பன் எசக்கேல் என்பவர் அமர்ந்திருக்கின்றார். ஏறக்குறைய 65 வயதுகளை கடந்தவர், மிக சிறந்த மரபு கவிஞர். அதுவுமல்லாமல் குரல் வெண்பாவில் மிக சிறந்த புலமை பெற்றவர். ஆனால் அவருடைய படைப்புகள் எல்லாம் நூல் வடிவிலோ அரங்கத்தின் மேலேயோ எங்கேயுமே வந்ததில்லை. ஆனால் எழுத்து.comனுடைய ஹீரோ அவர். ஒரு நூல் வெளியீட்டு விழா என்பது, ஐயா ஏஞ்சி நிற்கலாம், ஒரு நூல் வெளியீட்டு விழா என்பது நூலாசிரியரை அறிமுகப்படுத்தவும் அவருடைய படைப்புகளை பாராட்டவும் மட்டுமல்லாமல் அவர் சார்ந்த பிறரை பற்றியும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு களமாக அமைய வேண்டும் ஒரு நூல் வெளியீட்டு விழா. எனவேதான் அதை நான் இங்கு பயன்படுத்தி கொள்ளுகின்றேன். இந்த நூலை பொறுத்த மட்டிலும் அவரிடம் நான் ஏற்கனவே பேசிட்டேன். தோழர் பழனிக்குமார்கிட்ட தெல்ல தெளிவாக துல்லியமாக எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். ஒரு நூல் வெளியிடுவது என்பது பெற்றோர் நிச்சயித்த திருமணமாக இருக்கலாம், நாமே செய்து கொண்ட காதல் திருமணமாக இருக்கலாம். நாம் செய்த காதல் திருமணத்தை பெற்றோர்கள் ஒப்புகையோடு நடத்தக்கூடிய வகையில் 3 வகையில் ஒரு நூல் வெளியீடு இருக்கலாம். இது எந்த வகையை சார்ந்தது? பெற்றோர் பார்த்த திருமணம் என்றால் அந்த நூலை போய் ஒரு பதிப்பகத்தாட்ட கொடுத்துடணும், அவங்ககிட்ட பேசி அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாங்க, நமக்கு ஒரு வேலையும் இல்லை. காதல் திருமணம் போன்ற ஒரு நூல் வெளியீடு என்றால் நாமே எல்லாத்தையும் செய்யணும். காதல் திருமணத்தை ஒப்புகையோடு செய்யக்கூடிய பெற்றோர் நடத்தும் திருமணம் என்றால் இப்பொழுது நடக்கும் இந்த நூல் வெளியீட்டு விழா. ஆக இந்த சரியா சொல்றேனா? எனவே இந்த ஒரு அமைப்புகள், ஒரு தொண்டு நிறுவனம் என்பவை எல்லாம் இந்த இலக்கியத்தின் மீது பற்று கொண்டு அந்த நூல் வெளியீடுகளை எல்லாம் அளிப்பதற்கு முன் வரும் பொழுது இலக்கியம் என்றும் சாகாது, தமிழ் என்றும் சாகாது என்பதற்கான ஓர் அத்தாட்சியை, ஒரு உறுதிமொழியை இந்த அருமையான அமைப்பு தொண்டு நிறுவனம் இங்கு செய்து கொண்டிருக்கின்றது. தோழர் பழனிக்குமார் என்னிடம் பேசும்பொழுது இவர்கள் செய்கின்றார்கள் என்று கூறினார். மிகுந்த உவகை அடைந்தேன். ஏனென்றால் இதுவரையும் ஏறக்குறைய ஒரு 15 நூல் எழுதின பிரசவ வழி எனக்கு தெரியும். இப்போல்லாம் ஒன்றுக்கு மேலே யாரும் இல்லை. ஆனால் ஒரு நூல் போடுறதுக்கே அவ்வளோ சிரமம்னா இது வரைக்கும் 15 நூல் நான் வெளியிட்டிருக்கேன். அதில் 4 நூல்கள் பரிசு பெற்ற நூல்கள். அந்த 12 நூல்களில் 4 நூல்கள் பன்னாட்டு படைப்பாளிகளின் தொகுப்பு. அந்த தொகுப்பில் இவருடைய தொகுப்பும் இடம்பெற்ற, படைப்புகளும் இடம்பெற்றிருக்கு. இந்த இணையதளத்திலிருந்து கவிதைகளை எடுத்து தேர்ந்தெடுத்து அவைகளை தொகுப்பது என்பது மிகுந்த சிரமம். ஏனென்றால் தேர்ந்தெடுத்து
கூடிய முத்துக்கள் சிதறி எங்கெங்கோ கிடக்கும். அவெல்லாம் பொறுக்கணும், அதுக்கு பொறுமை வேணும். அந்த சிரமத்தை இவருடைய நூலை பார்க்கும் பொழுது நான் நிச்சயமாக உணர்ந்தேன். ஏனென்றால் ஏறக்குறைய 250 பக்கங்கள் முழு வண்ணத்தில் ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு வண்ண புகைப்படத்தோட நீள் கவிதையாகவும் குறுங்கவிதையாகவும் இவர் வெளியிட்டிருக்காரு. இதையே வியாபாரத்தனமாக செய்கிறதா இருந்தால் இந்த 250 பக்கத்தை 3 நூலாக வெளியிட்டிருக்கலாம், 3 நூலாக. ஆனால் அவருக்கு அந்த எண்ணம் இல்லை. தன்னுடைய முதல் நூல் பிரம்மாண்டமாக வரணும், பிரமிப்பாக வரணும், பிரகாசமாக வரணும் என்கின்ற 3P பப்ளிக் பீப்புள் பார்ட்டிசிபேஷன் மாதிரி அதில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார். அருமையான நூல். இந்த நூல் அருமையான நூல் என்று நாங்கள் சொல்லுவதை காட்டிலும் ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் அரங்கத்தில் வந்திருக்கக்கூடிய 100 பேரில் கண்டிப்பாக 99 பேரும் இந்த நூலை வாங்க வேண்டும். ஒருவர் மறுநாள் வாங்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் 99 பேருக்கு நீங்கள் 100 ரூபா, அந்த ஒருத்தருக்கு மட்டும் 150 ரூபா. எனவே ஒரு நூல் வெளியீட்டு விழாக்கு வந்தால் நூல் வாங்க வேண்டும், நூல் வாங்கி படிக்க வேண்டும். தன்னுடைய சுய உழைப்பில் உழைத்த பணத்திலிருந்து அந்த நூலை வாங்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஒரு நூலுக்கு பின்னால் ஒரு நூலாசிரியர் மட்டுமல்ல, அச்சு தொழிலாளிகள் இருக்கின்றனர், உழைப்பை சிந்தக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் இருக்கின்றது. அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனை இதில் ஒளிந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, நூலை மட்டும் தயவு செய்து இரவல் வாங்காதீர்கள், காசு கொடுத்து வாங்கி படியுங்கள். இரவல் வாங்கினாலும் காசு கொடுத்து வாங்கினாலும் உங்கள் வீட்டில் ஒரு நூலகம் இருக்கும். ஆனால் இரவல் வாங்கின புத்தகம் என்றால் பல வீடுகளில் அந்த நூலகம் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே இந்த படைப்புகளை பார்த்த மட்டிலும் இவர் பன்முக தலைப்பில் பல படைப்புகளை படைத்திருக்கின்றார். தாய் அன்பு, மொழிப்பற்று, காதல் பற்றிய கருத்துகள், அடுத்து இளைஞர் நலம், சுற்றுச்சூழல், பசுமை புரட்சி, உழைப்பின் உயர்வு, வறுமையின் கொடுமை, முதியோர் இல்லங்கள் பற்றிய கருத்து துளிகள், மண் விடுதலை பற்றிய ஒரு சில கருத்துக்கள் என ஒரு சுவை ததும்பும் தேன் கூடு போன்று இவருடைய படைப்புகள் எல்லாம் இதில் மிளர்கின்றன. பின்னால் வரக்கூடிய வாழ்த்துறை அளிக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அதிகம் சொல்ல இருக்கின்றனர். ஒரு யார் கவிதை எழுத வேண்டும், என்ன கவிதை எழுத வேண்டும், அதுக்கு என்ன அளவுகோல்? எவர் வேண்டுமென்றாலும் கவிதை எழுதலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் எழுதலாம். மாவோ சொன்னால் 100 பூக்கள் மலரட்டும். ஒரு வேரினுடைய வேலை என்னவாக இருக்கும்? தன் மேல் இருக்கக்கூடிய தண்டில் ஒரு மலரை மலர வைப்பது. அந்த மலர் அழகுடையதா, மனம் பரப்ப வல்லாண்மை மிக்கதா என்பதெல்லாம் வேருக்கு கவலை இல்லை. அதுபோல் மலருக்கும் நான் மலர்ந்த பிறகு தன்னை பிற நுகர்வார்களா, அணிந்து கொள்வார்களா, பாராட்டுவார்களா என்ற கவலையும் மலருக்கு இல்லை. ஆனால் மலரை பற்றிய செய்தி மலர்ந்த பிறகு அதற்கும் தெரிவதில்லை, வேருக்கும் தெரிவதில்லை. ஒருவருக்கு தெரியும், அந்த மலரை எடுக்கக்கூடிய ஒரு மனிதன். எனவே ஒரு நூல் என்பது சிறந்த நூலா, சிறந்த படைப்பா என்பதை தீர்மானிக்கக்கூடிய வல்லாண்மை எவருக்கு உண்டு என்றால் நூல் ஆசிரியருக்கு அல்ல, விமர்சகர்களுக்கு உண்டு, வாசகர்களுக்கு உண்டு. எனவே தான் சொன்னேன், இங்கே இருக்க அத்தனை பேரும் ஒரு நூல் வாங்கி படித்து பாருங்கள். பழனிக்குமாருடைய மென்மை குணம் அதில் தெரியும், பழனிக்குமாருடைய மனிதத்தன்மை அதில் தெரியும். ரொம்ப 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 மென்மையான மனிதர், ரொம்ப மென்மையான மனிதர். பொதுவாக கவிஞர்கள் விளிம்புக்கே சென்று விமர்சனம் செய்யக்கூடியவர்கள். கண்ணதாசன் ஒரு முறை சொன்னான், இன்றைக்கி நான் விமர்சனம் பண்ணுறேன், அதையால் நாளைக்கு நான் பரிகாசம் பண்ணுறேன் என்றால் நான் படைப்பாளி. இன்று எனக்கு இந்த உணவு பிடித்தது, நாளை அந்த உணவு பிடிக்காது. படைப்பாளிகள் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் பழனிக்குமாரிடம் ஒரு விதிவிலக்கு, என்றுமே ஒரே கோட்டில் ஒரே தன்மையோடு, அந்த மென்மை தன்மையோடு, ரொம்ப இலகன மனது. நான் பழகின வரைக்கும் நெருக்கமாக நான் பழகலை. எங்களுடைய தொடர்பெல்லாம் மின்னஞ்சலில் தான், தனி விடுகை மூலமாக தான், எழுத்துக்களில் தான் நாங்கள் அவர்கிட்ட உரையாடிட்டு இருந்தோம். ஏனென்றால் வார்த்தைகள் என்பது உரையாடுவதற்கு மட்டுமல்ல, உறவாடுவதற்கும் கூடத்தான். எனவே உரையாடுவதற்கும் உறவாடுவதற்கும் தனது வார்த்தைகளை மிக அழகாக நுட்பமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒப்பற்ற மனிதர், மனிதம் நிரம்பியவர். எனவே தான் நான் எடுத்தவொன்னு சொன்னேன், இன்று இவருக்கு திருமண நாள். எல்லோரும் திருமண வாழ்த்துக்கள் அவருக்கு கூறுவோம், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறுவோம். இந்த ஒப்பற்ற ஒரு கவிஞன் இப்பொழுதுதான் தொடக்க நிலையிலிருந்து தன்னுடைய அறிமுக நூலாக இந்த நூலை படைத்திருக்கின்றார். இங்கே எல்லாம் சொன்னாங்க, மரபு கவிதை சீக்கிரம் அவர் எழுதுவார், தேவையில்லை. பாப்புலோ நெருடா சொன்னான், படைப்புகள் முதலில் வளரட்டும், படைப்புகள் முதலில் வரட்டும், பிறகு அவை எந்த வகைமைக்குள் வருகிறது என்பதை பற்றி சிந்திக்கலாம். பாப்புலோ நெருடாவுடைய கூற்று அவ்வாறுத்தான் இருந்தது. பாரதி இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னான், எமக்கு தொழில் கவிதை, அது ஒரு தொழில். கவிதையை செய்வது என்பது தொழில், செய்வது. இட் இஸ் டு பி டன், இட் இஸ் டு பி மேட். ஒரு மேஜை செய்வது போல, ஒரு நாற்காலி செய்வது போல, ஒரு பொம்மை செய்வது போல ஒரு கவிதை. நல்ல சொல், நல்ல எழுத்து கூட்டுக்கள், இவைகள் எல்லாம் இருத்தல் தான்.
ஆக இப்படிப்பட்ட கவிதைகளை எல்லாம், அது மரபு கவிதையோ புது கவிதையோ, இசங்களுக்குள் அவைகளை இழுத்து விடாதீர்கள், இசங்களுக்குள் அவைகளை நசுக்கி விடாதீர்கள். கவிதை பறந்து போகும் பட்டாம்பூச்சி போல் சிறகடித்து அது பறக்கட்டும், பூத்த மலர் போல தன்னுடைய மனத்தையும் அழகையும் பரப்பிக்கொண்டே இருக்கட்டும். கவிதை எப்படி இருந்தாலும் கவிதை தான். இன்னும் நிறைய பேசலாம், இன்னும் பின்னாடி நிறையா பேர் வாழ்த்துறை அளிக்க இருக்காங்க. இந்த சென்னை மாநகரத்தில் மட்டும் இரவு 8 மணிக்கு விழா முடிக்குது என்பது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு செயல்பாடு. எங்கள் புதுச்சேரியிலலாம் நாங்கள் 9:30 மணிக்கு கூட விழா முடிப்போம். ஏன்னா சின்ன ஊர், 9 மணிக்கு மேலே போனால் வசதியாக இருக்கும் பலருக்கும். இங்கே சென்னையில் அப்படி இல்லை. குறித்த நேரத்தில் விழா தொடங்கி குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய அந்த பண்புக்கு நான் இடையூறாக இருக்க வேண்டாம் என்கின்ற நிலையில் வாய்ப்பளித்தமைக்கு நெஞ்சார வாழ்த்துகின்றேன், மனதார வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். குடும்பத்து பெரியவர் திரு சக்தி சுப்பராயன் அவர்கள் திரு பழனிக்குமார் அவர்களுக்கு மலர் கிரீடம் வைத்து ஆசீர்வாதம் வழங்குவார்கள். ஆண்டாள் பிரியதர்ஷினி, திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறார்கள். நன்றி ஐயா. திரு டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறார்கள். விழா அமைப்பாளர் திரு காசா கலையரசன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறார்கள். முன்னாள் மேயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். தனது தள்ளாடும் வயதிலும் மேடை ஏறி வந்து அனைவரையும் வாழ்த்தியது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. நன்றி ஐயா. இவரை பற்றி சொல்ல வேண்டுமானால், இவர் ஒரு மரபு மாமணி. புதுதாய் பூத்த கவிதை பூவை ஒத்த மரபு கவிதை புனைவதில் வல்லவர். கவிதையின் கருவை கருத்துடன் சித்தரிப்பவர். அன்புடன் பழகும் பண்பாளர். விரலோரம் விளையாடும் தமிழுக்கு சொந்தக்காரர். சொற்சிலம்பம் ஆடும் மரபு தமிழ் மைந்தன். புதுக்குரல் படைக்கும் அருந்தமிழ் தோய்ந்த பெருங்குரல். பல கவிஞர்களுக்கு கவிதை எழுத கற்றுத்தந்தவர். கவிஞர் திரு இவர் எழுத்துத்தள நண்பர் கவிஞர் திரு காளியப்பன் எசக்கியல் அவர்களை வாழ்த்தி பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான முகவுரை கொடுத்த சகானா அவர்களுக்கும் வணக்கம்.